பிரத்யேகரா மோஷன் பிக்சர் வழங்கும் பிரவீன் இயக்கத்தில் அமிகோ ஆகஸ்ட் 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் நடிகையும் சமூக செயற்பாட்டருமான கஸ்தூரி இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். கொல்கத்தா சம்பவம் அது பற்றி நாடு முழுவதும் எரிஞ்சிட்டு இருக்கும் போதே தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து பாலியல் கொடுமைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. கிருஷ்ணகிரி சம்பவத்திலேருந்து ஒரத்தநாடு சம்பவம் வரைக்கும் எடுத்துக்கலாம். டெய்லியுமே இந்த பாலியல் வன்கொடுமை, பெண்கள் பலாத்காரம் அந்த மாதிரி செய்தி கேஷுவல் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் நம்ம கொல்கத்தாவிலேருந்து ஆரம்பிக்கலாம் மேம். ஒரு மருத்துவ மாணவி கொடூரமான முறையில் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்களா, இல்லை கொல்லப்பட்டு கற்பழிக்கப்பட்டாங்களான்னு இன்னும் தெரில. என்னன்னே என்ன சொல்றது, நான் தாங்க நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வாரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் இதோ மேன்மை தங்கிய முதல்வர் மம்தா பானர்ஜி வாயை திறந்து என்ன சொன்னாங்க பார்த்தீங்கல்ல ஸ்டேட்மெண்ட்டு. இப்பெல்லாம் பெண்கள் ஆண்களுக்கு சரிசமமா சமூகத்துல எல்லா இடத்துக்கும் போறாங்க, அதனால இந்த மாதிரி குற்றம். என்ன ஒரு பெண் அவங்க இத்தனை நாள் வாயை திறந்து ஏதாவது பேச மாட்டாங்களான்னு போராடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க வாயை மூடிட்டு இருந்ததே பெட்டர்னு தோணி போச்சு. ரொம்ப ஈரமே இல்லாம ஒரு வார்த்தை. நிர்பயா விஷயத்துல முலாயம் சிங் அதை சொன்னாரு, பாய்ஸ் வில் பி பாய்ஸ், ஆம்பளை பசங்க அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். அது எந்த அளவுக்கு காயப்படுத்துச்சோ, எப்படி நம்பவே முடியாத ஒரு கொடுமையான ஈரமில்லாத வார்த்தைகளோ, அதே போல இவங்க ஆணுக்கும் பெண்ணும் சரிசமமா இருக்கிறதுனால இப்பெல்லாம் அவங்க ரெண்டு பாலினங்களும் கலந்து போனதுனாலன்னு பேசினது ரொம்ப பொறுப்பற்ற ஒரு விஷயம். அதனாலதான் நான்லாம் என்ன நினைக்கிறேன்னா, இதுல ஏதோ பெரிய தலை சம்மந்தப்பட்டிருக்கு. அவங்க ஆளுங்கட்சி தலை இப்பெல்லாம் எந்த கட்சியில சேர்ந்திருக்கிறாங்க, கட்சி பாகுபாடு இல்லாம எல்லாரும் கிறுக்குனா இருக்கிறாங்க. ஆனா ஏதோ ஒரு பெரிய தலை சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. யாரையோ இவங்க பாதுகாக்கிறாங்க, மூடி மறைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சிஎம்ஏ ஏன்னா அந்த கல்லூரி முதல்வர் அடுத்த நாளே பதவி விலகி இருக்காரு. அவருக்கு ஒரு பதவி கொடுத்துட்டாங்க. இங்க இருந்து எடுத்து அங்க பெரிய அதே மாதிரி காலேஜ் பிரின்சிபலா தான் இன்னும் போட்டிருக்காங்க அவரை. அவரும் சிபிஐ விசாரணையில ஆஜர் ஆயிருக்காரு. அவங்க பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நிதியுதவி கூட வாங்க மறுத்துட்டாங்க. எனக்கு இந்த பொண்ணு எந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணாலும் அந்த டிபார்ட்மெண்டே சம்மந்தப்பட்டிருக்குமான்னு நான் கையெடுத்து கும்பிட்றேன். இன்னைக்கு பார்த்தேன் அதை. நான் இத்தனை நாள் நான் தையல் வேலை செஞ்சுதான், அவரு டெய்லர், அவரு ரொம்ப கண்ணெல்லாம் எனக்கு நம்மள அறியாம தண்ணி வருது. நான் ஒரு டெய்லர், நான் என் வாழ்நாள் முழுக்க டெய்லரிங் பண்ணி தான் என் பொண்ணை நான் மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்பிச்சேன். இனியும் நான் கண்டினியூ பண்ணுவேன். இன்னைக்கு எனக்கு நாடு முழுக்க மகள்கள் கிடைச்சிருக்காங்கன்னு அவர் சொல்ற அந்த வார்த்தையில இருக்கிற வலி புரிஞ்சவங்க யாருமே பொண்ணை பெற்றிருக்கணும்னு அவசியம் இல்லை. செல்வி மம்தா பானர்ஜிக்கு கூட அவங்க மனித ஜென்மத்துல இருந்தாங்கன்னா அவங்க மனுஷி தானே, அவங்க ஒரு ஹியூமன் பீயிங்கா அவங்க இதை அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவங்கள கன்னத்துல அரைஞ்ச மாதிரிங்க. ஆக்சுவலி எவ்வளவு அந்த பொண்ணு நம்முடைய அனிதா மாதிரி தானே. அந்த பொண்ணு ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்து கனவுகளோட, அவங்க குடும்பமே கனவோட வந்திருக்கும்ல. சாதாரண ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல எத்தனை கனவுகளோட அது மெடிக்கலுக்கு போயிருக்கோம். பணம் தேவை, நீட்டு வந்ததுலேருந்து பணம் தேவை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ பணத்தேவை, ஃபினான்ஷியல் பொசிஷன், சோஷியல் பொசிஷன் எல்லாத்தையும் தாண்டி தானே அது வரும். அது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கெட்ச் போட்டு தாங்க இது பண்ணியிருக்காங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சம்பவத்துக்கும் சரி, சம்பவத்தை மூடி மறைக்க முயற்சியிலையும் சரி, இப்போ போராட்டத்தை குரல் வலையை நெரிக்க முயற்சி பண்ணுறதுலையும் சரி. பாருங்க, சம்பவத்தில் ஒன்று ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ள உள்ளே போனால் சும்மா ஓகே, உள்ள வரைக்கும் போகலாம். ஆனால் பில்டிங் உள்ளெல்லாம் எனக்கு நானும் 3 பேரை ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்துருக்கேன் என் ஃபேமிலியில். அப்படிலாம் உள்ளெல்லாம் போயிட முடியாதுங்க. ஆர்ஜிகார் ஆஸ்பத்திரிங்கிறது ஒரு ஏனோ தானோங்கிறது கிடையாது. இங்கே நம்முடைய மருத்துவமனைகளில், ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் நீங்கள் இஷ்டத்துக்கு காரிடாரில் உள்ளே போயிட முடியாது. அப்படி ஒரு ஆளே போக முடியாதுங்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் ஏரியாவில் 10 பேருன்னு நம்ம இன்னைக்கு சந்தேகப்படுறோம். ஒரு ஆள் இல்லைல்ல. அவங்களுடைய உடற்கூரை பொறுத்து அந்த சஞ்சய் ராயை கைது பண்ணாங்க. அவர் மட்டும் தான். அதுக்கப்புறம் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல பார்க்கும்போது உடற்கூரை பார்க்கும்பொழுது, உடற்கூறு ரிப்போர்ட்டை பார்க்கும்பொழுது அவங்க உடல்ல
10க்கும் மேற்பட்டவர்களுடைய செமன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு, அனலைஸ்ல விந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒருத்தன் இல்லை, அப்படியே அந்த ஒருத்தனா இருந்தாலும் அவன் வந்து அந்த போலீஸ்காரங்களோடயே சுத்திட்டு இருந்தாள் தானே. அப்போ போலீஸ்காரங்களுக்கு நல்லா தெரிஞ்ச குற்றவாளிகள் தானே. இது எங்கே ரொம்ப இடிக்குது பிரபு, இது தப்பா இருக்கு. எங்கேயுமே ஃபிட்டே ஆக மாட்டேங்குது. பொய் சொன்னாதான் இந்த மாதிரி முன்னுக்கு முரணா நமக்கு செய்திகள் வரும். நான் திருப்பி எல்லா செய்தியும் இப்ப பேச விரும்பல, ஏன்னா ஆயிப்போச்சு. இன்னைக்கு இதோ 9வது நாள் அந்த பெண்ணுடைய மரணத்துல இருந்து, அந்த பெண்ணுடைய சடலம் கிடைத்ததுல இருந்து இன்னைக்கு 9வது நாள். கரெக்டுங்களா? நீங்க சொன்ன மாதிரி அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் வெளியே வர முடியல. இன்னைக்கு 9வது நாள். இந்த போராட்டத்தை அந்த அடுத்த பாயிண்ட் அதுதான் மெயினா சொல்றேன். இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் சூசைட்னு சொன்னாங்களா, அதுக்கப்புறம் போராட்டம் வெடிச்சு அந்த பொண்ணோட பழகினவங்க கூட படிக்கிறவங்க எல்லாரும் வெளியே வந்து இன்ஸ்டால சோசியல் மீடியால பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு அதிகப்படியான தகவல்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த டீனையே ஒரு தற்காலிகமாக நீக்கினாங்க. இப்ப அவர் திருப்பி வந்து அவர் நல்லபடியா அவரை இது பண்ணிட்டாங்க. எந்த ஆக்ஷனும் அவர் மேல பெங்கால் கவர்மெண்ட் எடுக்கல, பெங்கால் போலீஸ் எடுக்கல. போராட்டம் பண்ற குழந்தைகளை, அந்த மாணவ மாணவியர்களை கும்பல் உள்ள போய் அடிச்சிருக்கு. உள்ள போய் ஃபுல்லா கேம்பஸ் உள்ள பில்டிங் உள்ளார நுழைஞ்சு ஆதாரத்தை எல்லாம் அழிச்சிருக்காங்க. நான் வந்து இங்க தமிழக போலீஸ்ல நம்முடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நான் கேட்டேன், என்னங்க இப்படியெல்லாம் எப்படிங்க நடக்க முடியும்? அப்படியெல்லாம் 10 பேர் உள்ள நுழைஞ்சிட முடியுமா? கும்பல் உள்ளார நுழைஞ்சு இஷ்டத்துக்கு பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு அவங்க பெங்கால் போலீஸை வந்து என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் தமிழ்நாடு போலீஸ் கிடையாதுங்க. நமக்கு வந்து பொறுப்பும் இருக்கும், காமன் சென்ஸும் இருக்கும், மனிதாபிமானமும் இருக்கும், பொறுப்பும் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கும். அங்க வந்து அவங்க கூண்டா கல்ச்சருங்க. போலீஸும் கத்தி வச்சிருப்பான், அக்யூஸ்டும் கத்தி வச்சிருப்பான். 2 பேரும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு என்னுடைய சகோதரர்கள் சொன்னாங்க. அவங்க போலீஸ்காரங்க. அப்போ வந்து எப்படிங்க இப்படி நடக்க முடியும் கேட்டதுக்கு, கண்டிப்பா ஒரு பெரிய தலை சம்மந்தப்பட்டிருக்கு. இல்லைன்னா இந்த அளவுக்கு அசால்ட்டா இருக்க மாட்டாங்க. பிளஸ் போராட்டத்தை வாபஸ் வாங்க வச்சிருக்காங்க பாருங்க. வெளியே இதுல எழுதுனா சோசியல் மீடியால இன்ஸ்டாலயோ ஃபேஸ்புக்லயோ ஒரு பதிவு போட்டா, அந்த இறந்த மாணவிக்கான பதிவை போட்டா போலீஸ் வீட்டுக்கு வந்து அவங்கள மிரட்டிட்டு போகுது. பாத்தீங்கல்ல, இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மல்யுத்த வீராங்கனைகள் போராடும் பொழுது பிரிஜ்பூஷனை மிகப்பெரிய அளவில் எதிர்த்தோம். நான்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்த்திருக்கேன், ஐபிசிலே எதிர்த்திருக்கிறேன். அப்போ வந்து ஆளுங்கட்சி பிஜேபி அப்படின்னு நினைச்சோம். இப்ப பார்த்தா ஆளுங்கட்சி மம்தா பானர்ஜி அப்படிங்கிறோம். இதுல என்ன தெரியுதுன்னா, கட்சிங்கிறது இல்லை, அரசியல்வாதி அப்படிங்கிறது தான் இங்க நம்முடைய பிரச்சனை. நீங்க சொன்ன மாதிரி வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. ஒரு அதிர்ச்சியா நாடு முழுக்க பேசிட்டு இருக்கும் போதே தமிழ்நாட்டில் சம்பவங்கள் வந்து பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் இப்போ சமீப காலத்தில் வந்து மீண்டும் அதிகமாகிட்டு இருக்கு. தஞ்சாவூர் ஒரத்தநாட்டில் ஆரம்பித்து இப்போ கிருஷ்ணகிரியில் வரைக்கும் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. பெண்கள் முன்னாடி வந்து இன்றைக்கி வந்து பூதாகரமாக வெடிச்சிருக்கு. ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களிலிருந்து ஒரு பணியில் இருக்க பொண்ணுங்கள் வரைக்கும். ஸோ இந்த கிருஷ்ணகிரியில் நேற்று நடந்த அந்த ஒரு பாலியல் வன்கொடுமை, ஒரு என்சிசி மாஸ்டரே வந்து, அதுவும் ஒரு 8ஆம் வகுப்பு மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை. அது எல்லா விதத்திலயும் கிரைமுங்க. கிருஷ்ணகிரியில நடந்த விஷயம் எத்தனை கிரைம் பாருங்க. அவன் ஒரு ஃபேக் ஃப்ராடு 420 அவன், சரிங்களா? ஸோ அதுவே ஒரு குற்றம். ஃபேக்கு ஏமாத்தி எல்லாரையும் தன்னை வந்து ஒரு இது என்சிசி கேம்ப் மாஸ்டர், என்சிசி இது மாதிரி அதிகாரியா தன்னை காமிச்சிக்கிட்டு எல்லார்கிட்டையும் பணம், எல்லாரும் பிள்ளைங்களுக்கு கேர்ள்ஸுக்கு என்சிசியில் மார்ஷல் ஆர்ட் கற்றுக் கொடுக்கணும், என்சிசியில் வந்து நல்ல தைரியத்தை கொடுக்கணும். நான் என்சிசி கேடட், ஏர்ஃபோர்ஸ் கேடட், ஆர்டி போயிருக்கேன். அப்போது அவங்களுக்கான அந்த இது வேணும், தேசப்பற்று வேணும்னு நினச்சி நல்ல நல்ல அப்பா அம்மா தங்களுடைய பிள்ளைங்களை அனுப்பிச்சா, இந்த ஃபேக் ஃப்ராடு ஃபெலோ அந்த பெற்றோரையும் ஏமாற்றி, ஸ்கூல்களை எத்தனை பள்ளிகளை ஏமாத்திருக்கிறான்னு தெரியல. இன்னைக்கு அந்த பர்கூர் ஏரியாவில் பிடிச்சிட்டாங்க அவனை, பர்கூர் கேம்ப்புன்னு நினைக்கிறேன், அங்கே பிடிச்சிட்டாங்க. இல்லைன்னா வந்து இவன் இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கான்னு தெரியல. இன்னைக்கு ஒரு பொண்ணு வந்து இமிடியேட்டா சொல்ல போக ஒரு பொண்ணு ஒரு தைரியசாலி பொண்ணு, நான் அந்த பெண்ணை வந்து தலை கூப்பி பாராட்டுறேன், கைத்தட்டலோட நான் பாராட்டுறேன். அந்த மாதிரி தைரியமான பெண்கள் தான் நமக்கு தேவை. ஏன்னா ரேப் அட்டெம்ப்டோ செக்ஷுவல் அசால்ட்டோ
அந்த பெண்ணுடைய தவறோ இல்லை ஏதோ ஒரு அவமானமோ கிடையாது. இதை நான் வந்து பார்த்துட்டு இருக்கிற எல்லா பெற்றோருக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் குழந்தை பள்ளியிலையோ இல்லை பொது வெளியில் வேற எங்கேயோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வேலைக்கு போகிற இடத்துலையோ, ஏன்னா பெங்கால்லையும் பார்த்தீங்கன்னா அது ஸ்டூடெண்ட், நம்ம வந்து ரோட்டில் போகாத ராத்திரியில் போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது போக இனிமேல் வந்து பள்ளிக்கு போகாத, காலேஜுக்கு போகாத, வேலைக்கு போகாத, உயிரை காப்பாற்றுற ஒரு மெடிக்கல் பணிக்கு போகாத அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம் போல இருக்கு. பெண்கள் வந்து 100 ஆண்டுகள் பின்னோக்கி திருப்பி அனுப்புற ஒரு விஷயம் இது. எந்த ஸ்கூலுக்கும் போகாதீங்க, ஏன்னா இது கேர்ள்ஸ் ஸ்கூலு, இந்த கான்வென்ட் ஸ்கூலு கேர்ள்ஸ் ஸ்கூலு, அந்த கேம்ப்பு கேர்ள்ஸ் கேம்ப்பு. இதை விட எப்படிங்க நமக்கு இது பண்ண முடியும்? ஆண் மாணவரும் பெண் மாணவியும் வந்து சேர்ந்து கேம்புக்கு போனா அங்க ஏதாவது தப்பு தண்டா நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி ஒரு அது வந்து ஒரு சமுதாய யதார்த்தத்துல இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஐ மீன் பாய்ஸும் கேர்ள்ஸும் பேசக்கூடாதுன்ற ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி சொல்ற இன்ஸ்டிடியூஷன் நம்ம சென்னையில ஒரு 2 காலேஜ் இருக்குங்க. அப்படி சொல்ற இன்ஸ்டிடியூஷன்ல வந்து அப்படி அது ரொம்ப தப்புங்க. அது செல்போன் வச்சுக்க கூடாது, பசங்க வந்து ஒருத்தர் பார்த்து பேசக்கூடாது, பேசினா பனிஷ்மெண்ட்டு, டிசி, அப்படிலாம் ஒரு 2 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அவ்வளவு ரூல்ஸ் வச்சுக்கிறதுனால அவங்க வேற மாதிரி இன்னும் கோணலா போறாங்க. அப்படியெல்லாம் ஒருத்தங்களை வந்து தவிர்த்து பெண்ணையும் ஆணையும் பார்க்கவே கூடாது அப்படியெல்லாம் வச்சதுனாலதான் இந்த என்சிசி புறம்போக்கு ஃபேக் என்சிசியை திட்டல, சாரி, இந்த புறம்போக்கு ஃபேக் என்சிசி மாஸ்டர் ஒருத்தன் வந்தான் பாருங்க. அவன் எதுக்கு வந்தான்? பணம் பறிக்கிறதுக்கும் பொம்பளைங்களை தடவுறதுக்கும் வந்திருக்கான். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லயும் சில பேரை வந்து கரஸ்பாண்டன்ட் எல்லாத்தையும் அரெஸ்ட் இல்ல, பண்ணல. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவன் சின்ன வயசுல இருந்து ஒரு கூட்டு குடும்பத்துல அம்மா, அக்கா, சித்தி, தங்கச்சி அப்படின்னு வளர்ந்துருந்தான்னா அவனுக்கு பொம்பளை அருமை தெரிஞ்சிருக்கும். ஸோ புரியுதா உங்களுக்கு? இந்த தள்ளி வைக்கிறது, பேசக்கூடாது, அந்த ரூல்ஸை நான் ஏன் எதிர்க்கிறேன்னா, நீங்க வந்து பெண்களை இப்ப நம்ம எல்லாம் கேட்குறோம், திட்டும்போது கூட, ஏன்டா உனக்கு அக்கா தங்கச்சி இல்லையான்னு கேட்குறோம்ல. எதுக்கு அக்காவோ தங்கச்சியாவோ இருக்கணுங்க? நான் கேட்குறேன். நீ ஏன் அக்கா தங்கச்சியா இருந்தா மட்டும்தான் நல்லா பார்ப்பியா? ஒன்று உன் தாயா இருக்கணும், இல்லைன்னா உன் மகளா இருக்கணும், இல்லைன்னா உன் கூட பிறந்தவங்களா இருக்கணும். சக மனுஷிய ஒரு சக மனுஷியா சக பெண்ணை பார்க்க மாட்டோமா நம்ம? இந்த ஆணையும் பெண்ணையும் தனித்தனியா வச்சிருக்கணுமா? ஏன் சேர்த்தா உடனே நீங்க வந்து கற்பழிச்சிருவீங்க. ஒரு பெண் கூட வந்து கிளாஸ்ல படிக்குதுன்னா நீங்க அதை வந்து உன்னால சரியா பார்க்க முடியாதுன்னா என்ன? அப்புறம் என்ன இருக்கு? தமிழ் பெருமை என்ன பேசி என்ன கிழிக்க போறோம் நாம? இன்னைக்கு வந்து இந்த என்சிசி மாஸ்டர், அகைன் என்சிசி மாஸ்டர் நான் சொல்லக்கூடாது, ஃப்ராடு என்சிசி மாஸ்டர் என்று தன்னை காட்டி கொண்டவர். ஆனா அந்த ஆள் யாரு? தமிழ் பெருமையெல்லாம் பேசி நாம் தமிழர் கட்சியில இருந்திருக்கிறான் அந்த ஆள். நான் வந்து நாம் தமிழர் கட்சியில சீமான் அவர்கள் தமிழர் பெருமை பேசும்போதெல்லாம் வந்து நம்ம கூடுதல் தகவல்னா, இந்த தேர்தல் பிரச்சாரத்தப்போ அவரு இந்த வந்து பெண்கள் வந்து தைரியமா வெளியே வரணும்னு சொல்லிட்டு அந்த தருமபுரி வேட்பாளருக்கு ஆதரவா பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்காரு இந்த குற்றவாளி. இதுதான் சொல்லுவாங்க, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க. இது வந்து காலையில ஒரு மாதிரி, இருட்டுனா வேற மாதிரி குரூப். இவன்லாம் வந்து இப்படி சினிமாவில் வில்லன்ஸ்லாம் வருவாங்க தெரியுமா? அப்படியே பக்தி பழமா இல்லைன்னா கடவுள் காட்மேனெல்லாம் காட்டுவாங்க. பண்ணுறதெல்லாம் வந்து அட்ராசிட்டியாக இருக்கும், க்ரைமாக இருக்கும். இப்போ இதை நேர்லேயே பார்க்குறோம். இவன்லாம் வந்து பரம்பரை, அவன் இதையே தொழிலா பண்ணியிருக்காங்க. அவன் ஒரு ஃப்ராட். அவன் என்ன சொல்றது, எல்லா ஆண்களையும் நம்ம சொல்லல. நீங்க சொல்றீங்களா தமிழ்நாட்டுல வந்து இல்ல, எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை பிரபு. அவன் இப்போ ஒரு ஃப்ராடு தெரிஞ்சிச்சா, அந்த பொண்ணு போய் தன்னுடைய பள்ளியில வந்து ஏதோ தவறா இருக்குன்னு சொல்லிச்சா, பள்ளியில பெண்கள், பெண் ஆசிரியர்கள், பெண் நிர்வாகிகள், பெண்கள் இதை மூடி மறைக்கிறது சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, எனக்கு அது இன்னும் நான் ஜீரணிக்க கஷ்டப்பட்டிருக்கேன். என்ன சொன்னீங்க நீங்க? அந்த பெண்கள் என்ன சொன்னாங்க? இதுக்கு எங்க போயிருக்கணும் நியாயமா? என்ன அட்வைஸ் கொடுத்துருக்கோம்? வாமா நீ நேரடியா போய் அவனை வந்து முட்டி தட்டுறோம், போலீஸ்ல அவனை பிடிச்சி கொடுக்குறோம், வெளியே வர முடியாத அளவுக்கு அவனை வெட்டுறோன்னு பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு பெண் ப்ரொஃபஸர்ஸ், என்ன டீச்சர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? ஐயோ அசம்பாவிதம் நடந்து போச்சா, பப்பாளி பழம் சாப்பிடு, எள்ளுருண்டை சாப்பிடுன்னு பேசியிருக்காங்க அவங்க. என்ன அது? ஒரு பொண்ணுக்கு பள்ளிக்கூடத்துல நீங்க கல்வியை கற்றுக் கொடுக்கணும், நல்ல ஒரு நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கணும், டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கணும், நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கணும். பப்பாளி பழம் எப்படி சாப்பிட்டா என்ன கலையும் நான் கற்றுக் கொடுப்பீங்க? அதுங்கெல்லாம் பொம்பளைங்களா? கான்வென்ட் அப்படி இது இந்த கான்வென்ட் பைத்தியத்தை வந்து தமிழ்நாட்டில் கண்டிப்பா அது ஒரு பைத்தியம் நடக்குது. மார்க்குக்காக
சீட்டிங் பண்ணுறது, முன்கூட்டியே ஒரு போர்டில் எழுதி வைக்கிறதுன்னு ஒரு ஸ்கேண்டல் வந்துச்சு தெரியுமா? இப்போ ஏன்னா படிப்பு வியாபாரம் ஆயிப்போச்சு. இது வியாபாரம். அங்க இருந்த ஆண்கள்லாம் வந்து வியாபாரிகள், இந்த பெண்கள்லாம் வந்து நிர்மலா தேவிக்கும் இவங்களுக்கும் என்னங்க வித்தியாசம்? அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு 13 வயசு பொண்ணை பார்த்து ஒரு பச்சிடம், அது வயசுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? குழந்தை அது. அவங்க பெத்த பெண்ணா இருந்தா பப்பாளி பழம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்களா அவங்க? அந்த மாதிரி ஆட்களுக்கு கற்பழித்தவனை விட அதிகமா நம்ம வந்து இது கொடுக்கணுங்க, தண்டனை. நான் பெண்ணா நான் சொல்றேன் இதை. ஏன் தெரியுமா? அவன் ஃப்ராடு, கிரிமினல். ஆனா நீங்க படிச்சவங்க, ஒரு ஒரு அடுத்த தலைமுறையை வழி நடத்த வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க, நீங்க அந்த தப்ப மூடி மறைக்கணும். எதுக்காக? உங்க வியாபாரம் கெட்டுரும். அப்ப நீங்க பண்றது படிப்பு வியாபாரமா இல்ல? வாயில வருதுங்க எனக்கு. இல்ல மேம், நம்ம பொதுவா தமிழ்நாட்டை பத்தி பேசும்போது தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம். ஆமா சென்னை ஆமா, நான் நேத்து சொன்னேங்க பெங்கால் விஷயத்தை பத்தி. நானும் என் நண்பர் நியூயார்க்ல இருந்து வந்திருக்கிறாரு. அவரு என் ஏஜ் குரூப். நியூயார்க்ல என்னோட நல்ல பழக்கம். நாம அமெரிக்கால இருந்திருக்காரு, அப்போலும் பழக்கம். அவர் வந்து நேற்று வந்தாரு. அவரை நான் நேற்று இட்லி சாப்பிட கூட்டிட்டு போகும்போது இந்த தான் பேசிட்டு போனோம். எப்படி தமிழ்நாட்டுல 10 மணி ஆனாலும் ராத்திரியில கூட பெண்கள் போகலாம். ஏதாவது ஒரு ஹெல்ப் எனக்கே நடந்திருக்கு. எனக்கு வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி அம்மா ஜெயலலிதா பீரியட்ல என்னோட வண்டி வந்து திடீர்னு ரோட்ல மயிலாப்பூர் ஏரியால நின்று போச்சு. இதுவாகிப்போச்சு. ராத்திரி 10:30 மணி இருக்கும். என் பிள்ளைங்க 2 பேரும், ரொம்ப குட்டி பிள்ளைங்க, நான் 3 பேரும் நிற்கிறோம். நான் ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் சொல்கிறேன். அவங்க வர்றதுக்கு டைம் ஆகுது. அது வரைக்கும் நான் ரோட்டில் நின்றுட்டுருக்கேன். அப்போ திடீர்னு அங்கே பக்கத்தில் வந்து குப்பத்துலேருந்து 2 இளைஞர்கள் வராங்க. அந்த 2 இளைஞர்கள் வந்து எங்கள் கிட்டே வராங்க. காராண்ட நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். இதுக்காக வீட்டிலேருந்து வர்றதுக்காக நின்றுட்டுருக்கோம். அப்போது அவங்க வந்து நின்றுட்டு, என்ன மேடம் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டதும், நான் இல்லை தம்பி, இந்த மாதிரி வண்டி நின்று போச்சு, எங்கள் வீட்டிலேருந்து கூப்பிட்ருக்கேன், அவர் வந்துட்டு இருக்காங்க, கார் தான் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேனே, அவங்க வந்து வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, மேடம் நீங்கள் ஃபோன் பண்ணி வீட்டில் சொல்லுங்க மேடம், நாங்கள் உங்களை ட்ராப் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வண்டியை தள்ளி குப்பத்து ரோட்டில் உள்ளார விட்டுட்டு பத்திரமா, நாளைக்கு மெக்கானிக் அனுப்புங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க எங்களை 2 டூ வீலரில், பசங்க ஒரு 2 வீலர், நான் ஒரு 2 வீலரில் கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டாங்க. அவ்வளவு ஒரு எதுக்கு நான் இதை நிறைய இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு. ஆனால் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஏரியாவை சொல்கிறேன். இப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம வந்து ஒரு காலனியை பற்றி பேசுவோம். ஆனால் இதுதான் எனக்கு நடந்தது. அவங்க எங்களை வந்து அவ்வளவு ஒரு இதுவாக பார்த்துக்கு, இதுதான் நான் தமிழ்நாட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்க. இதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா இப்ப நடக்கிற சம்பவங்கள் இது நடந்து சரியா 6-7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா, இதே நான் நின்ற இடத்துலயே இன்னைக்கு எனக்கு மனசு வருத்தத்தோட நான் இதை சொல்றேன். நான் எங்க நின்றனோ அந்த இடத்துல எனக்கு முன்னாடி 4 பேர் நிக்கிறாங்க கஞ்சா வாங்கறதுக்கு. போதை பொருள் முன்னாடி குடிச்சிட்டு, ஐயா குடிச்சிட்டு அவன் ஏதோ அசிங்கம் பண்ணிட்டு இருக்காம்மா அப்படின்னு நம்ம கொஞ்சம் தள்ளி போவோம். குடிகாரன்னா பார்த்து தள்ளி போவோம். இன்னைக்கு யாருன்னு தெரிய மாட்டேங்குது. ரோட்ல நடக்க முடியல. ரோடு முக்குக்கு முக்கு வியாபாரம், போதைப் பொருள் வியாபாரம் ஜரூரா நடக்குது. கஞ்சா மட்டும் இல்லையா, ஏதோ ஸ்டாம்பா, அது போட்டா 3 நாள் 4 நாள் இருக்கான். பாண்டிச்சேரியில் ஒருத்தனை பிடிச்சாங்கல்ல, அவன் வந்து என்னவோ மெத்தா என்ன சாப்பிட்டான்னு தெரியல, அவனை அடிச்சா அடிக்கிறது கூட அவனுக்கு போலீஸ் அடி அவனுக்கு உரைக்க மாட்டேங்குதான். 3 நாள் கழிச்சு தான் அவனுக்கு வந்து இது ஆச்சான், கான்சியஸ்க்கு. போலீஸ் அடி அவனுக்கு உரைக்கலையாம். பாண்டிச்சேரி இப்பதானே அதுவும். ஸோ தமிழ்நாடுன்னு நீங்க சொல்லாதீங்க, எல்லா ஊர், தெலுங்கானா, நான் இருக்கிறது ஹைதராபாத், தெலுங்கானாலையும் இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா அங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறத வந்து எனக்கு வலிக்க மாட்டேங்குது. தமிழ்நாட்டுல ஒரு பெண் முதல்வர் லா அண்ட் ஆர்டரை பக்காவா வச்சிருந்தாங்க. அதுதான் ஜெயலலிதாவோட ஹைலைட். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் டைம்ல கூட ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் நடந்தப்போ எப்படி நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். நான் வந்து தமிழக இளைஞர்களை ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிற ஆளு. அடுத்த தலைமுறை நாசமா போகுது. கேங் ரேப்பு இதெல்லாம் தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்தா தலைப்பு செய்தியா 10 நாள் பேசுவோம். இன்னைக்கு உண்மையை சொல்றேங்க, இன்னைக்கு ஆளுங்கட்சி தரப்பு
மீடியாவில் பேசவே மாட்டேங்கிறாங்க. அவங்க தான் செஞ்சாங்கன்னு நம்ம சொல்லலை. பேசினா எப்படி அந்த கான்வென்ட்ல அவங்களுடைய ரெப்புடேஷன் போயிடும்ட்டு பேசாம இருக்காங்களோ, அதே போல கவர்மெண்ட் பேச மாட்டேங்குது. நாங்க வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு ஒருத்தர் பேசினார் இல்ல முதல்வர். குற்றவாளிகளை உடனே கைது பண்ணிட்டாங்க. ஆனாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ச்சியா இல்லங்க, நடந்துகிட்டு தான் குற்றவாளி இருக்கு. உடனே கைது பண்ணாங்கன்னு நீங்க சொல்லாதீங்க. இதுக்கு குற்றம் எங்கெல்லாம் ஆரம்பிக்குது? ஏன் நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு காண்டாயிடுவேன் நான். சோஷியல் மீடியால வர்றதுக்கு முன்னாடி எந்த ஆக்ஷனுமே எடுக்கிறது இல்ல. என்ன எடுத்தாங்க? குற்றவாளியில ஒருத்தர் நாங்க இப்ப கைது பண்ணிட்டோம், சரி ஓகே, நான் அதை கூட ஒத்துக்கிறேங்க. பட் எதுக்கு இப்போ? இது போன வாரம் 2 வருஷம் முன்னாடி கோவிட் டைம்ல அங்க ஆவடியா அம்பத்தூரா ஊருக்கு எல்லையில ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. ரோட்ல அந்த கணவனை அடிச்சு போட்டு 2 வீலர்ல பிரெக்னன்ட் மனைவிய இது பண்ணாங்க. அவங்களும் கஞ்சா போதையில தான் பண்ணாங்க. எல்லா இடத்துலயும் தாயை வந்து கழுத்தை நெரிச்சு கொள்றான். ரேப்புங்கிறது முன்னாடிலாம் ஆணவ கொலை, ஜாதி பிரச்சனை, இதுலலாம் வந்து ஒரு இது பண்ணுவாங்க, பாலியல் பனிஷ்மெண்ட், பாலியல் தண்டனை மாதிரி கொடுப்பாங்க. நிர்வாணப்படுத்துறது பெண்களை, அப்படியெல்லாம் அவமானப்படுத்துவாங்க. அப்படிலாம் நம்ம வந்து அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று பேசி, ஏன்னா ஜாதி கூட தமிழ்நாட்டில் ஜாதி கொடுமை அவ்வளோ கிடையாது. நம்ம பகுத்தறிவு பூமி, பெரியார் பூமின்லாம் நம்ம நினச்சிருக்கோம். போதை பூமியாக இருக்குது. ஸ்கூலுக்கு போகிற இப்போ டீச்சர்ஸ் பள்ளிக்கூடத்துக்கு வரதுக்கு பாதி இடத்துல பயப்படுறாங்க. ஏன்னா வந்தால் திருப்பி எந்த நிலமையில திருப்பி போவான்னு தெரியாது. பள்ளிக்கூடத்தில் பசங்க இன்னைக்கு கூட நான் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். எங்கள் தெனாம்பேட்டையில் ஸ்கூல் இன்னைக்கு திறந்துருக்காங்க லீவுக்கு அப்புறம். சின்ன சின்ன பசங்க எல்லாம் வெள்ளை சீருடையில் அழகாக சிரித்து பேசிக்கிட்டு போகிறாங்க. அந்த வெகுளித்தனம், அப்பாவித்தனம், இன்னசென்ஸு டக்குன்னு போயிடுது. ஏன்னா கஞ்சா. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சிறார் பள்ளிகள் இருக்கு இல்லையா, சீர்திருத்த பள்ளிகள், அங்கே தான் ஆரம்பிக்குதும். அப்போ போலீஸுடைய கண்ணெதிரே நடக்குது அப்படிங்கிறத தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகள்லாம், பாலியல் கொடுமைகள்லாம் தடுக்கணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போதைப் பொருளை வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். அதை தாண்டி இல்லை, நம்ம தமிழ்நாடு போலீஸு இன்னைக்குமே பெஸ்ட்டுங்க. இன்னைக்குமே தமிழ்நாடு காவல்துறை பெஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு லா அண்ட் ஆர்டர் இந்த அளவுக்கு சீரழியுதுன்னா எங்கேயோ இது பிரச்சனை வந்து ஆலமரம் மாதிரி வளர்ந்துருச்சா, எவ்வளவு கட்டுப்படுத்தினாலும் இது ஆகுதா அப்படின்னு நம்ம நினைக்கணுமா? இல்லை போலீஸ் தெரிஞ்ச அந்தந்த இடத்துல இந்த இது பண்ணாங்களே கள்ளச்சாராய மரணங்கள், அந்த மாதிரி தெரிஞ்சே சரி எப்படியும் நடக்க போகுது அப்படின்னு இருக்காங்களா அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்க. மக்கள் அந்த மாதிரி பேச ஆரம்பித்தாங்கன்னு வைங்களேன். இப்போது ஒரு காலத்தில் போலீஸ்னா சிங்கம் அப்படின்னு நினச்சோம். இன்னைக்கு போலீஸுன்னா நாம் வந்து மகாராஜா போலீஸுக்குன்றத கூட நம்ம வந்து ஆதரவு கொடுத்துருவோம். ஏன்னா அந்த போலீஸ் மாதிரி இருந்தால் கூட எனக்கு ஓகே. ஆனால் அதில் வந்து சிங்கம்புலி கேரக்டர் மாதிரி இருக்கக்கூடாது இல்லை, சிங்கத்துலேருந்து சிங்கம்புலி கேரக்டர் மாதிரி ஆகக்கூடாது இல்லை. அதை வந்து தமிழக காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். எல்லாத்துக்கும் அரசாங்கத்தையே நம்ம நம்ப முடியாதுங்க. இந்த அரசாங்கத்தை மேலே நம்பிக்கை கூட இல்லைங்க. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் நம்ம வந்து என்னெல்லாமோ பேசுகிறோம், அந்த பேச்சுக்கும் செய்திகளுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஒருத்த நாடு கேங் ரேப் என்ன ஆச்சா, ஒரு வாரம் ஆச்சா? இப்போ அதில் வந்து அந்த பொண்ணு எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. அந்த மாதிரி தைரியசாலியான படித்த பொண்ணு அது. அதனால் ஐடென்டிஃபை பண்ணவங்க எல்லாரையும் வந்து ரவுண்ட் அப் பண்ணியிருக்காங்க. கஞ்சா பச்சையாக சொல்கிறேங்க. இந்த இப்போ திமுகவில் இருக்காங்க. ஏன் திமுகவில் இருக்காங்க கஞ்சா வியாபாரிகள்? ஏன்னா அதுதான் பவரில் இருக்கு. நாளைக்கு வந்து பவரில் எந்த கட்சி வந்தாலும் அதில் போய் சேருவாங்க. இதாங்க உண்மை. இதுக்கு வந்து போலீஸில் ஆளுங்கட்சி பிரமுகர் அப்படிங்கிற பயம் இல்லாமல் அவங்கள வந்து ஃப்ரீயாக நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க. அது கேசிஆர் தெலுங்கானாவில் பண்ணாருங்க. நான் கேள்வி கேட்க மாட்டேன், போலீஸ் என்ன வேணால் செய்யலாம், நான் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். சஜ்ஜனாரை பெங்களூர்லேருந்து கொண்டுட்டு வந்து தெலுங்கானாவில் போட்டார். அவர் பெங்களூரில் என்ன மாதிரினா ஈவ் டீசிங்கில் ஒருத்தன் கிடச்சான்னா அவன் பெரிய ஒரு விஐபி பையன். அது பெரிய கலாட் ஆகிடுச்சாங்க. கிரண் பேடிக்கு அடுத்தது சஜ்ஜனார் தான் ஃபேமஸ் போலீஸ். அவர் வந்து போட்டார் உள்ள, சினிமா ஹீரோ மாதிரி அவர் போட்டார் உள்ள. யாருக்காகவும் பயப்படல. அதனால அவரை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, மாற்றல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவரை கூட்டியாந்து தெலுங்கானாவில் சீஃபாக போட்டார். அந்த சஜ்ஜனார் என்ன பண்ணார் தெரியுமா?
அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லக்கூடாது. என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்க வந்து ஒரு கேங் ரேப் நடந்ததுங்க. ஷம்ஷாபாத்ல, ஹைதராபாத் சிட்டில ஒரு மெடிக்கோ ஸ்டூடெண்ட் அவங்க கூட கேங் ரேப் நடந்தது. வித்தின் 1 வீக் கேங் ரேப் எப்படி நடந்ததோ அதே இடத்துல குற்றவாளிகள் வந்து என்கவுண்டர் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி அது கேசிஆர் சொல்லிட்டார், போலீஸுக்கு நான் கேள்வியே கேட்க மாட்டேன், ஃபுல் ஃப்ரீடம். அந்த மாதிரி ஃபுல் ஃப்ரீடம் இங்க கொடுத்தா கண்டிப்பா அம்மா கொடுத்தாங்க. புரட்சி தலைவி அவர்கள் போலீஸுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. நமக்கு ஞாபகம் இருக்குல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த பொற்காலம் ஞாபகம் இருக்கா? ராத்திரியெல்லாம் நான் போயிருக்கிறேன். நம்ம பசங்க எல்லாம் போய் ஏமா ஸ்விக்கி டொமேட்டோலாம் அப்போ ரொம்ப கிடையாது தெரியுமா? ஐயா பால் வாங்கிட்டு வந்துருமா, நாளைக்கு காலையில டீக்கு இல்லைன்னு சொல்லி ராத்திரி 9 மணிக்கு கடைக்கு அனுப்போம். இந்த காலம் இப்ப பண்ண முடியுமாங்க? கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இந்த மாற்றம் வந்து என்ன சொல்றது, அரசாங்கத்திட்டும் வரணும், அதே போல காவல்துறையிலும் மனசு வைக்கணும், அதே போல மக்களாகிய நாமளும் என்ன சொல்றது, ஒரு ஆண் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோமோ அதே போல ஆண் பிள்ளைகளுக்கும் அதை வந்து கரெக்டான வழியில சொல்லி கொடுத்து இதை நான் ஒரு ரிக்வெஸ்டா இதை நான் பாக்குறவங்களுக்கு சொல்லிக்கலாமா? முதல்ல மீடியாவுக்கு நன்றி. ஏன்னா சோஷியல் மீடியா இல்லைன்னா, இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் இல்லைன்னா பாதி விஷயம் வெளியவே வராது. ஏன்னா ஒரு அரசியல் சார்புள்ள மீடியாக்கள் வந்து அவங்களுக்கு வேண்டியதை தான் சொல்றாங்க. இதுல இருந்து எந்த கட்சி பாகுபாடுமே இல்லை. இதுல என்ன நம்ம பிஜேபியை சொல்றதா, திமுகவை சொல்றதா, நாம் தமிழர் சொல்றதா, எல்லாம் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்களா இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டியதை மட்டும்தான் பேசுறாங்க. ஒன்லி சோஷியல் மீடியா யூடியூப் சேனல்ஸ் மட்டும்தான் வந்து எல்லாத்தையுமே வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதில் வந்து நிறைய பேர் வந்து நேற்று சில காமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு இருந்தேன், இதை வியாபாரமாக்குறாங்க, இதை வச்சு நீங்கள் காசு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா காசு பார்க்குறாங்க, வியாபாரத்துக்காகவாவது உண்மையை வெளியே கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம சந்தோஷப்படணும். ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் அது காசு பார்க்கணுன்னா நீங்கள் சினிமா பாட்டு ஒரு 4 போட்டு 2 ட்ரோல் வீடியோ போட்டு காசு பார்க்கலாமே. செய்திகளை சொல்றதுல காசே கிடையாதுங்கிறது எனக்கு தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் மீடியாவுக்கு நான் இந்த நன்றியை சொல்றேன். பொறுப்புள்ள ஒரு தமிழகத்துக்கு தமிழகத்துடைய ஃப்ரீ மீடியா ஒரு காரணம் ஒன்று. 2வது பெற்றோருக்கு ஒரு வேண்டுகோளாக இதை வைக்கிறேன். 2 தலைமுறைக்கு முன்னாடி என்னோட வயசுல வந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச தமிழகத்தை இன்னைக்கு நான் பார்க்கல, எனக்கு நினைவு தெரிஞ்ச சென்னையை நான் பார்க்கல. அதுக்கான காரணம் இந்த கஞ்சா இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஏன்னா குடிங்கிறது வந்து எப்பவுமே பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய குடும்பங்களில் குடிங்கிறது மது அரக்கன் பல வருஷமா இருக்கு. திராவிட மாடல் அரசுல அது எம்ஜிஆர் காலத்திலையும் சரி, கருணாநிதி அவர்களுடைய கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய காலத்திலையும் சரி, ஜெயலலிதா அம்மா காலத்திலையும் சரி, குடி வந்து தமிழ்நாட்டில் காமராஜர் காலத்துக்கு அப்புறம் குடி பிரச்சனை குடியை கெடுத்துட்டே தான் இருக்கு. ஆனால் இப்போ படித்தவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, இவங்கெல்லாம் வந்து மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறது, புத்தி இழக்கிறது வந்து இந்த கொக்கைன், ஹெராயின், நார்காட்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தினால. இதெல்லாம் விலை அதிகம், அப்படியெல்லாம் சீக்கிரமாக எல்லாருக்கும் கிடைச்சிடாது. கஞ்சாவாவது ஒரு சீப்பர் ட்ரக்கு. இதுக்கு காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபோன். எல்லார் கையிலையும் ஃபோன் வந்துருச்சு. என் பையன்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது. அதை நாம் நல்ல விஷயத்துக்காக கோவிட் டைமில் படிப்புக்காக கொடுத்தோம். இன்னைக்கு வந்து அது ஒரு அடிக்ஷன் ஆகிப்போச்சு. ஸோ போதையை விட பெரிய அடிக்ஷன் என்னன்னு சொன்னால் அந்த ஃபோன் அடிக்ஷன். வயசை மீறி எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. அதில் ஒரு என்ன பார்க்குறாங்கன்னு நம்மளால வந்து அதை மானிட்டர் பண்ணவே முடியறதில்ல. ஒரு தாயா நான் என்னோட தோல்வியை நான் சொல்கிறேன். நான் வந்து இப்படி பார்க்கும்பொழுது அவன் மேத்ஸ் கணக்கு போட்டிட்டு இருக்கான். அப்படி திரும்பி திரும்பி வந்து பார்த்தா அவன் வந்து கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கான். கார்ட்டூன்ல வந்து விளம்பரம் வருது. அந்த விளம்பரம் வந்து என்ன விளம்பரமா இருக்குதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு கீவேர்டு அந்த போன்ல நம்ம போட்டோம் வைங்களேன், அந்த கீவேர்டை பொறுத்து தான் விளம்பரம் வரும். அது பெரியவங்க விளம்பரமா இருக்கு, சினிமா விளம்பரமா இருக்குன்னு இருக்கு. இந்த மாதிரி கெடுக்கிறது. ஸோ எல்லாருமே சினிமாவை சொல்லுவாங்க, சினிமா பார்த்து தான் பசங்க கெட்டு போறாங்க. ஐயா போன்ல எல்லாமே கிடைக்குது. அதனால் நான் ஒரு வேண்டுகோளா என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு எல்லாருமே போய் அம்மா அப்பா 2 பேரும் சம்பாதிக்க போயிடுறாங்க. பாட்டி தாத்தாவை கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோம்ல போட்டுடுறாங்க. குடும்பம் வந்து அந்த குடும்பம் ஃபேமிலி யூனிட் இல்லாததுனால இந்த தலைமுறை தாந்தோனியா அதுவே வளருது. அதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு எனக்கு தோணும். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் வந்தாதான் மட்டும்தான் பெண்களுக்கு நடக்கிற இந்த வன்கொடுமைகள் வந்து கணிசமான பெண்களுக்கு இல்லைங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்களா, ஹேமா
கமிஷன் Commission ரிப்போர்ட் அறிக்கை. மலையாள சினிமா உலகத்தை வந்து ஃபுல்லா முழுசாவே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அதுல பெண்களுக்கு மட்டும் இல்லாம ஆண்களுக்கும் நிறைய ப்ரெஷர் இருக்கு. அது பாலியல் ப்ரெஷர் மட்டும் இல்லாம, அது பாலியல் ப்ரெஷருங்கிறது அவங்களுக்கு ஆண்கள் இல்லை, பட் அவங்கள வந்து வெளியே சொல்லக்கூடாது, வாய் மூடி மௌனமா இருக்கணும்ன்ற ப்ரெஷர் நிறைய இருக்கு. பொது வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு ஒரு விடிவு காலம் வரணும்னா அரசாங்கத்துல இருந்து தான் வரணும், போலீஸ்ல இருந்து தான் வரணும். போலீஸும் அரசாங்கமே விட்டேத்தியா இருந்தா நமக்கு கிடைக்காது. இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர் பத்தி நம்ம பேசுறவங்க புரட்சி தலைவி டைம்ல பேசல, அவ்வளவுதான். இதான் மேட்ரு. அப்ப இல்ல, இப்ப இருக்கு. அப்ப புரியல, இப்ப புரியுது. பிரத்யேகரா மோஷன் பிக்சர் வழங்கும் பிரவீன் இயக்கத்தில் அமிகோ ஆகஸ்ட் 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Taste the Daily.